ஹாய், நான் உங்கள் பார்வையற்ற பாவை. நிழல் தரும் மரமே தீயானது. கதையோட பகுதி 4ங்க. பகுதி 3ஐயும் பார்க்காதவங்க என் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன். போய் பாருங்கள், கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். இப்போ வாங்க பகுதி 4க்குள்ளே போவோம். இப்போ என்னென்னா, அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி சொல்லி மிரட்டிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே அவர் பேசிக்கலையாமா. பேசிக்காமல் மகன்கிட்ட ஏதோ சொல்லி கொடுத்துருப்பார் போல். மகன் உள்ளே வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கான். நீ ஏன் இப்படி பண்ணுன இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் போய் அந்த பையனை சமாதானப்படுத்தினேன். உனக்கு என்ன இஷ்டம் நீ சொல்லுப்பா தம்பி, அது உங்கள் அம்மா அப்பா வர சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமாம், வர சொல்லி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இப்படி பண்ணதுக்காக உங்கள் அப்பா எப்படிலாம் கேவலமாக இப்படி பண்ணியிருக்காரு பார்த்தியா, அப்படி எங்கள் அப்பா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட ரொம்ப வாய்ஸ் ஃபுல்லாக போட்டு காமிக்கல, ஒரு 2 செகண்ட் மட்டும் போட்டு காமிச்சோடனே அந்த பையன் அமைதியாக இருந்தான். இந்த பிள்ளை தப்பு பண்ணுறதுக்காக உங்கள் அப்பா அப்படி பேசலாமா அப்படின்னா, அந்த இடத்துல கூட அந்த பையனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் கூட தெரியலங்க. அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக இருக்கான் பார்த்துக்கோங்க. சொன்னோடனே அந்த பையன் அமைதியாக இருந்தான். எங்கள் அப்பா அப்படி பேசினாரு வச்சாரு. உங்கள் அப்பாட்ட போய் கேளுடா, கூப்பிட்டு கேளு. உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தனால தான் அந்த பிள்ளை வெளியே போக சொல்கிற, அவன் பிள்ளை வெளியே போக சொல்லு. உங்கள் அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன தண்டனை கொடுக்க போகிற அப்படின்னோடனே அமைதியாக இருந்தான். யோசிச்சுட்டு அந்த பிள்ளைய, ஏய் இனிமேல் இப்படி பண்ணாத பிள்ளை, இனிமேல் ஒழுங்காக இருப்பியா, எனக்காக இருப்பியா, எனக்காக உண்மையாக இருப்பியா. ஆனால் அந்த பையன் வெகுளி தாங்க. ஆனால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை பார்த்துக்கோங்க. பீடி சிகரெட் யார்ட்டுமே எதுவுமே பேச தெரியாது. அந்த பையன் என்ன பழக்கம் கெட்ட பழக்கம் இருக்க போகுது அப்படி சொல்லி இருப்பியா அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக இருப்பேன்னு அந்த பொண்ணு அழுதுட்டு நான் சொன்னேன், வேணாம்ப்பா, உனக்கு உன் மாமனாரை பார்க்காத, உன் புருஷனுக்கு பேச தெரியாது வெகுளியை தவிர மற்றபடி ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா. எவ்வளோ பெண்கள் எவ்வளோ குடிகாரங்கள்ட்ட எவ்வளோ மோசமானவங்கள்ட்டலாம் வாழ்ந்துட்டு இருக்குங்க. ஆனால் உனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடச்சிருக்கான்ல, வீடு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ அப்படின்னு சொன்னேன். ஓகேக்கான்னு சொல்லி அந்த பையனையும் கேட்டேன், என்னப்பா முடிவு பண்ணியிருக்கேன்னு. சரிக்கா, நான் யார்கிட்டையும் சொல்லலை, ஆனால் இனிமேல் இந்த பிள்ளை இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுக்கான்னு நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தான் இல்லையா. ஸோ அந்த பையனுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை, இனிமேல் இந்த பிள்ளை லைஃப்பில் நீ தலையிடாத, இது வேறு மாதிரி போயிடும், வேண்டாம்ப்பா, உன் லைஃப்பை நீ பாரு, இந்தமாரி இந்த பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னேன். அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி நானும் தப்பு பண்ணிட்டேன், அந்த பொண்ணுக்கு நான் ஆறுதலாக இருந்திருக்கணும், அதுக்கெல்லாம் இப்படி பண்ணிட்டேன், என்னையும் மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்டே பேசிட்டேன். நீ உன்னோட இதில் இருக்கிற எல்லாத்தையும் டிலீட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டான். சொன்னோடனே நானும் அந்த பொண்ணை சத்தம் போட்டேன், இனிமேல் ஒழுங்காயிருமா, பிள்ளைக்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைங்க, 2 ஆம்பளை பையன். இப்போ அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டு கூட நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கா. ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கலங்க. இன்னும் அவங்க மாமனார் இந்த பிள்ளைகிட்ட இந்த மாதிரி தப்பாக தான் நடக்கலையே தவிர, ஆனால் பார்வையில் எல்லாமே தப்பாக தான் இருக்குது. சொந்த வீட்டுக்குள்ளேயே மேலே துணியை போட்டு நடக்கிறத பார்த்துருக்கோமா. நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே தானே நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும். பெட்ரூம்குள்ளே கூட இந்த பிள்ளை தாப்பா போட்டு தூங்க முடியாது. அவ்வளோ ஒரு ப்ரெஷர் அந்த பிள்ளைக்கு. டெய்லி பார்த்திங்கன்னா நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க தான் உலகம், இந்த பிள்ளைங்க தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களும் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்கிட்ட தான் இருக்குங்க. ஸோ அந்த வெளியே பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அழகான ஃபேமிலி, சொந்த வீடு, வாடகைக்கு வீடெலாம் விட்டுருக்காங்க, நல்ல குடும்பம். அந்த பொண்ணுக்கு என்ன குறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளதானே தெரியும், எனக்கு மட்டும் தானங்க தெரியும் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ சிக்கல்லாம் இருக்குது, இவ்வளோ நரகத்தில் இருந்துட்டுருக்கான்னு. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரே ஒன்று தாங்க சொன்னேன், எந்த காரணத்துக்காகவும் நீ தப்பான முடிவு மட்டும் எடுக்கக்கூடாது, உன் குழந்தைங்க நல்லா இருக்கணும், நீ நல்லா வாழணும், குழந்தைங்களுக்கு நீ ஒரு உதாரணமாக வாழணும்ப்பா. ஏன்னா ஆம்பளை பையங்க பெற்று வச்சுருக்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறத விட ஆண் பசங்களுக்கு தாங்க நம்ம அதிகமாக நல்ல புத்தியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேறு எதுவுமே இப்போ வரைக்கும் இந்த தப்பு பண்ணல. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு நரக வேதனையை தாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க மாமனார் பின்னாடி இருக்க வீட்டில் போய் தனியாக ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்குவார் போல். சாப்பாடு சுத்தமாக சாப்பிட்றது இங்கே வீட்டில் சாப்பிட்றது கிடையாது, கடையில் தான் சாப்பிட்றாராம். அதனால் உனக்கு பாவம் பிடிக்காதுப்பா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகேன்னு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ஆனால் சந்தோஷமாக வாழலங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா
ஏதோ ஒரு அப்செட்டில் இப்போ முன்னாடியாவது எங்கள் வீட்டுக்கு வருவா. ஆனால் இப்போ வீட்டை விட்டு வெளியவே வர்றதில்லைங்க. வீட்டுக்குள்ளேயே வேலை பார்த்துட்டு பிள்ளைங்கள பார்த்துட்டு இப்படியே அவள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி எத்தனை பெண்கள் நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. ஆனால் அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு அக்கா ஆறுதலாக இருப்பாங்களா? இருக்கணுங்க. இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தை கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு உயிருமே வந்து ரொம்ப முக்கியமானது. தப்பு பண்ணுறது வந்து மனித இயல்பு. ஆனால் அந்த தப்பை திருத்திக்கிட்டா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கலாங்க. திருத்த வைக்கணும். சொசைட்டியாக நம்ம எல்லாத்துக்கும் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச யாருக்காதும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் தானே. உங்களை சுற்றி இந்த மாதிரி நிறைய நடக்கலாம். அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ என்னோடய குரல் மூலிமா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யாராவது கஷ்டப்படுறாங்களா? அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண வேணாங்க. மனசளவில் ஆறுதல் கொடுங்க. அந்த நம்ம பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு சொல்லுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து வேறு ஒரு தலைப்பில் வேறு ஒரு உண்மை கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையில் உங்களுக்கு என்ன தோணுது? அந்த பொண்ணு மேலே தப்பா? இங்கே என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அவங்க மாமனார் மேலேயும் தப்பு இருக்குது. இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த பொண்ணு பண்ணது தப்பு. இந்த பொண்ணுக்கும் மாமனாருக்கும் உள்ள சண்டை நினச்சிட்டு 3ஆவதாக ஒரு பையன் வந்தான் இல்லையா, அந்த பையன் மேலே தப்பு இருக்குது. ஜஸ்ட் அந்த பையன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த பொண்ணுக்கு ஆறுதலாக இருந்தால் கூட அந்த வாய்ஸ் மெசேஜ் பார்த்து இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அந்த பையன் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டான். ஸோ அந்த பையன் மேலே தப்பு இருக்குது. இதில் 4ஆவதாக ஒரு பையன் அந்த ரிலேட்டிவ்னு ஒரு பையன் வந்தான் பாருங்கள், அந்த பையன் அதுக்கு மேலே அவங்க மேலே தப்பு இருக்குது. இதில் தப்பு மேலே தப்பு சொல்லிட்டு போனால் எல்லார் மேலேயும் தப்பு தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சொசைட்டியில் எல்லாம் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, அடுத்த கதை நான் மீட் பண்ணுறேன். டாடா.